டிஎன் ஆட்டோ ரிச் நண்பர்களுக்கு காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது. கொஞ்சம் எல்லோரும் சேஃபாக பொறுமையாக ஓட்டுங்க. ஏன்னா மழை டைமில் ரோட்டில் சின்ன சின்ன பள்ளம் மேடெல்லாம் இருக்கும். அது எதுவுமே நமக்கு தெரியாது, தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க, பொறுமையாக ஓட்டுங்க. நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோக்குள்ளேயும் கமெண்டில் பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுக்கலாமா இல்லை பழைய வண்டி எடுக்கலாமான்றதை பற்றி தான் அதிகமாக கேட்குறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம இது பண்ணணும். இப்போ 2 வருஷம் ஆட்டோ ஓட்டின்ட்டுனா பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க புது வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க புது வண்டி எடுத்தால் தான் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அதுக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சிடும் 2 வருஷம் ஆட்டோ ஓட்டுறதுலேயே. இப்போ நீங்கள் புதுசாக ஆட்டோ ஃபீல்டில் வரீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா யாருமே புது வண்டி வாங்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே எல்லாருமே சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை என் ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் சொல்லி தான் ப்ரோ நான் வாங்கினேன், நான் வாங்கி எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை பேஸாக தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எடுத்தோடனே புது வண்டி வாங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வண்டியை பற்றி ஒரு சின்ன அடிப்படை கூட எதுவுமே தெரியவே தெரியாது. இப்போ வண்டி நம்ம புது வண்டி எடுத்துட்டோம், புது வண்டி எடுத்துட்டால் எல்லாருக்குமே இதுவாகிடாது, ஒரு பிரச்சனை கூட வராது. ஏன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுத்தே சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும். நம்ம இந்த புது வண்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா போனால் வெறும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் மட்டும் தான், லோக்கல் மெக்கானிக் எங்கேயுமே கிடையாது. இப்போ லோக்கல் மெக்கானிக்கிட்ட எடுத்துன்னு போனீங்கன்னா, இப்போ பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் மெக்கானிக்கிட்ட எடுத்துன்னு போனால் ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவான். ஆனால் அந்த புது வண்டி அப்படி கிடையாது. நம்ம சர்வீஸ் சென்டர் போயிட்டா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு நான் போனதுக்கே ஒரு நாள் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை சொல்லிட்டு போனாலே ஒரு நாள் நமக்கு ஃபுல்லாக போயிடும். நமக்கு மைண்ட் அப்செட் தான் அது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு பேசிக்காக ஒரு வருஷம் 1.5 வருஷம் இல்லை ஒரு மினிமம் ஒரு 6 மாதமாவது ஒரு பழைய வண்டி எடுத்து ஓட்டுறதோ இல்லை வாடகை வண்டி எடுத்து ஓட்டுறதோ அந்த மாதிரி ஓட்டிக்குவாங்க புதுசாக ஆட்டோ ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புது வண்டி போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளேயே நமக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. இப்போ எவ்வளோ சம்பாதிக்க முடியும், நமக்கு எவ்வளோ கட்டுப்படி ஆகுது, இந்த ஃபீல்டு நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம புது வண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையில்லாமல் இதுக்குள்ளே வந்துட்டோமோ அந்த மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணி இது பண்ணுறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் அது வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது, நீங்கள் பழைய வண்டியே எடுங்கன்னு. நீங்கள் இப்போ பழைய வண்டியை எடுங்கன்னு சொல்லிட்டா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ எடுத்து ஓட்டுறவங்களாம் இது இல்லையா சொல்லி கேட்பாங்க. எடுத்து எல்லாருமே ஓட்டுவாங்க. இப்போ எடுத்தவங்ககிட்ட நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலுமே ஓகே வண்டி நல்லா தான் இருக்குது, வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க புதுசாக வண்டி போட்டிருக்காங்கன்றதுனால யாருமே அவங்க வண்டியில் இருக்க குறைய சொல்ல மாட்டாங்க. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா மீட்ரு ஒயர் ஒர்க் ஆகாமல் போச்சு. அதெல்லாம் போய் நான் சர்வீஸ் சென்டரில் கேட்க போனாலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வந்துனே இருக்கும். நம்ம சர்வீஸ் சென்டர் போயினே இருக்கணும். நமக்கு இதில் டைம்லாம் வேஸ்ட்டாக போகும், பொறுமை ரொம்ப தேவையாக இருக்கும். ஸோ அதனால் பழைய வண்டியை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நம்ம லோக்கல் மெக்கானிக்கிட்ட பார்த்து நம்ம பழைய வண்டியை வச்சு ஓட்டின்ட்டு எல்லாமே நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா புது வண்டி போகிறது பெஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ புதுசாக ஆட்டோ ஃபீல்டில் வரீங்கன்னா பழைய வண்டி எடுத்து ஓட்டி பழகுங்க. இல்லை வாடகைக்கு எங்கன்னா வண்டி கேட்டு ஓட்டி பழகுங்க. இப்போ வாடகைக்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறையா பேர் கேட்குறாங்க, அப்போ வாடகைக்கு எங்கே ப்ரோ கிடைக்கும் சொல்லுங்கன்னு. நமக்கு வாடகைக்கு எங்கே கிடைக்குன்றது தெரியாது. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.